அடேங்கப்பா மேட்ச்னா இதுதாயா மேட்ச்சு என்ன மாதிரி ஒரு மேட்ச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஒரு சம்பவம். அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த மேட்ச்சு ஜிடி வாசஸ் ஆர்ஆரில் ஆர்ஆர் வாசஸ் ஜிடி. இந்த மேட்ச்சை வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூரில் நடந்தது. ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்ச ஜிடி ஓப்பனரான சாய் சுதர்சன் அண்டு சுப்பன் கில் இவங்க 2 பேரும் ஓப்பனர் நல்லா பண்ணாங்கன்னு எதிர்பார்த்த நிலையில் நீங்கள் ஏன்ப்பா நல்லா பண்ணுறீங்க, நானே வந்து உங்களுக்கு இலவச இணைப்பாக நிறைய ரன்களை அள்ளித்தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒய்டு 4 ஒய்டு நோ பாலுன்னு ஏகப்பட்ட இலவச இணைப்பு ஜப்ராச்சர் சேர்த்ததுனால சாய் சுதர்சன் 36 பாலுக்கு 55 ரன் அடிச்சிட்டாப்ல. ஸோ சரியான 50 அடித்தது மட்டும் இல்லாமல் அவரோட தரமான பார்ட்னர்ஷிப்பு அண்டு அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு வேறு லெவலில் இருக்குது. ஒரு நிதானமான ஆட்டத்தை ஆடி குஜராத் அணிக்கு பவர் பிளேயில் நல்ல ஒரு ஸ்கோரை செட் பண்ணுறாப்புல சாய் சுதர்சன். அப்படி ஆடிட்டு இருந்த நிலையில் சாய் சுதர்சன் ஹைட் ஸ்கோர் இந்த வருஷம் ஐபிஎல்லே ஹைட் ஸ்கோர் அந்த பொசிஷனுக்கு மூவ் ஆன் ஆகி போயிட்டுருக்காப்புல. வேறு லெவலில் ஸ்கோரிங் கேம் அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தது. திடீர்னு வந்து யாஸ்ராஜ் ஒரு லெக் ஸ்பின்னருக்கு எதிராக அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டாத ஜப்ராச்சர் கேட்சை பிடிச்சிட்டாப்புல. நல்லா தாப்பா ஆடிட்டு இருந்த சாய் சுதர்சன், என்னப்பா திடீர்னு அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்த தருவாயில் அடுத்து சுப்பன் கில் பட்லர் வந்து நல்ல இன்டென்ட் கொடுத்தாரு. பட் அவரும் அவுட் ஆகி பெவிலியன் திரும்புறதுனால வாஷிங்டன் சுந்தர் செம ஸ்ட்ரைக் ரனில் நான் செகண்டில் ஆடிட்டு இருந்தாப்புல. ஸ்ட்ரைக் ரனில் சுப்பன் கில் 30 பாலுக்கு 50 அடிச்சுட்டு அது எப்படியாவது செஞ்சுரி கன்வெர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாப்புல. ஸோ திடீர்னு 44 பாலுக்கு 84 ரன் அடிச்சிருந்தப்போ நம்ம பிரிட்ஜிஸ் பாலில் தேஷ்பாண்டே கிட்ட கேட்சை கொடுத்து அவுட் ஆகி பெவிலியன் திரும்பினார். ஆனால் ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி இருந்தது சுப்பன் கில்லுக்கு. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் தலைவன் செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காப்புல இன்றைக்கி. அதாவது அந்த T20 சைடு நம்ம கேப்டன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மனசில் இருக்கும் போல். ஸோ அந்த மாதிரி ஒரு நாக்கானாப்புல சுப்பன் கில். அதாவது பிரின்ஸுனால் சும்மாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு தரமான சம்பவங்கள் தரமான நாக்கு அந்த மாதிரி ஆடிருக்காப்புல. சரி இது என்னடா பெரிய இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்துக்குமே இருந்துச்சு. ஸோ ஃபைனலி என்ன, குஜராத் அணி 20 ஓவருக்கு 229 ரன் அடிச்சிட்டாங்க ஜெய்ப்பூர் ஸ்டேடியத்தில். தனது சொந்த ஸ்டேடியத்திலேயே ஆர்ஆர் வந்து இந்த மாதிரி பிக் ஸ்கோரை கொடுத்தது அவ்வளோ கேள்வி. இப்போது என்னென்னா ஆர்ஆர் நீடட் 230 ரன்ஸ் டு வின். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ண ஆர்ஆர் பேட்ஸ்மேனான ஓப்பனரான வைபவ் சூரியவன்சி அண்டு ஜெய்ஸ்வால். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 4 ஓவரு வைபவ் சூரியவன்சியே தான் ஆடுறாப்புல. ஒரு 3 ஓவர் வந்து வைபவ் சூரியவன்சி ஆடுறாப்புல. எதனாலனா அந்த பக்கம் ஜெய்ஸ்வாலுக்கு பேட்டிங்கே கிடைக்கல, வெறும் 1 பால் தான் ஆடிருக்கு. இவர் 16 பால் ஆடிட்டாப்புல 36 ரன் அடிச்சிருக்காரு 16 பாலில். அதாவது 6 4 6ன்னு போட்ட அடி வளர்த்துட்டு இருந்தார். சிராஜ் குட் லென்த்தில் போட்ட பாலில் பவுன்ஸ் போட்ட பால் அவுட் ஆகி போய் திரும்பிட்டாப்புல. அதுக்கப்புறம் எஸ்எஸ்டி ஜெய்ஸ்வால் 4 பாலுக்கு 3 ரன் அடிச்சிருந்தப்போ அவரும் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார். இதில் என்ன ஒரு சரியான கூத்துனா, எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் ஒரு காலத்தில் செம இன்டென்ட் கொடுத்தாரு ஓப்பனிங். எனக்கு ஒரு சின்ன பையன் இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த வைபவ் சூரியவன்சி வந்த உடனே அவரோட ட்ராக்கு, பேட்டிங் ட்ராக்கு, ஃபார்ம் ட்ராக்கு எல்லாமே அப்படியே மாறிடுச்சு. அடிக்கிறதே இல்லை, எப்பயாவது ஒரு மேட்ச் தான் அடிக்கிறாரு. ஸோ அவங்க 2 பேர் அவுட் ஆனால் என்ன, நான் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி த்ருவ் ஜுரல் ஒரே ஓவரில் 3 6. அது நம்ம சிராஜோட ஓவரு, எப்பா நீ வைபவ் சூரியவன்சி விக்கெட்டாக எடுக்கிற இருப்பா, நான் உன்னோட ஓவரில் ஒரு 3 கத்தி ஓட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சரியான சம்பவம் பண்ணியிருக்காரு. அது ஒவ்வொரு ஷாட்டும் வேறு லெவலில். அந்த ஓவரே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 22 ரன் பர் ஓவர் ஆகி போச்சு. சிராஜ் 3 ஓவர் 45 ஒரு விக்கெட்டு. பின்னாடி வந்து ரஷீத் கான் ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி வேறு லெவலில் கலக்குன்னு கலக்கிட்டாப்புல. ஸோ த்ருவ் ஜுரல் 10 பாலுக்கு 24 ரன் அடிச்சிருந்தப்போ அவுட் ஆகி போய் நிரூபிட்டார் ரஷீத் கான் பாலில். பின்னாடி வந்த தேவனன் பெரேரா அவருமே அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டாப்புல. அதாவது இப்போ தான்
பழைய ஓஜி விண்டேஜ் ஃபார்மை வந்து ரஷீத் கான் கொடுத்த மாதிரி இருந்தது. ஸோ வேறு லெவலில் ரஷீத் கான் வேறு மாதிரி, அது ஒவ்வொரு விக்கெட்டும் அந்த மிடில் ஸ்டெம்பு விழுகும்போது ரஷீத் கானுக்கு சொல்லிக்க இன்றைக்கி நான் வேறு மாதிரி ஃபார்மில் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி நான் எப்படியாவது குஜராத் டீமை வின் பண்ண வைப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காப்புல. இதுதான் என் மேட்ச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஃபைனலி என்ன மேட்ச் ரிசல்ட்டை பொறுத்த மட்டும் குஜராத் அணி 20 ஓவருக்கு 229 ரன்னு 4 விக்கெட் இழப்புக்கு அடிச்சிருந்தாங்க. பட் 230 ரன் அடித்தா இமாலயாவுக்கு செட் பண்ண அடித்தா வின்னுன்னு இருந்தப்போ ராஜஸ்தான் அணி 16.3 ஓவர்லேயே 152 ரன்னுக்கு 10 விக்கெட்டை விட்டுட்டாங்க. ஸோ ஃபைனலி என்னென்னா குஜராத் டைட்டன்ஸ் வின் பை 77 ரன்ஸ். அதாவது இந்த ஸ்கோர் வந்து அவங்களோட பாயிண்ட்ஸ் டேபிளுக்கு வேறு லெவலில் இருக்கும். அதுதான் இங்கே பார்க்குறோம் நம்ம. அதாவது குஜராத் அணி வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே செகண்ட் ப்ளேஸுக்கு மூவ் ஆன் ஆகிட்டாங்க 11 மேட்சஸ்க்கு. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிளில் +2 போயிட்டாங்க. ஸோ ஆர்ஆர் வந்து 5th பொசிஷன் இருக்காங்க 11 மேட்சஸ்க்கு. ஸோ இதன் மூலிமா என்ன குஜராத்து திடீர்னு ஜெய்ப்பூர்லேயே போய் ஆர்ஆரை போட்டதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.